اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته إلى آخر. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை இன்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு சிறப்புக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் உங்களுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மூத்தாக நிற்கும் கடன்களில் இருந்தும், வட்டிகளில் இருந்தும், ஆஸ்பத்துடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகளில் இருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களும் நேற்றைய தினம் நாடெங்கும் சிறுவர்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சிறுவர்களுக்கென்று ஒரு தினத்தை உண்டாக்கி அந்த நாளிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிறுவர்களுடைய நிகழ்ச்சிகளை நிறைய ஸ்கூல்ல அது நடத்தினாங்க. ஆனால் சிறுவர்களை எப்படி வளர்க்க வேண்டும்,
பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த பக்குவத்தில் வளர்க்க வேண்டும் என்று நாம் ஒரு சர்வை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விஷயத்தில் இன்றைய உலகம் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள படித்த இளைஞர்களிடத்தில் சரியான ஒழுக்கம் இருக்கிறதா, நடைமுறைகள் இருக்கிறதா, அந்த சிறுவர்களிடத்தில் எப்படி அவர்களுடைய நடைமுறைகள் இருக்கிறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அவர்களிடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால் நிறைய வேதனைக்குரிய விஷயங்கள் தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த சிறுவர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு மனிதன் குர்ஆனை மட்டும் சரியான முறையில் விளங்கிவிட்டால் போதும், வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். சிறுவர்கள் முதல் கொண்டு, வாலிபர் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதல் வரை எல்லாரும் அதிலே ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் ஒத்துப்போனது இந்த கருத்து இந்த காலத்திற்கு ஒத்துப்போகவில்லை என்று எந்த இடத்திலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான உபதேசமாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உபதேசமாகத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், يَعْلَمُ أَنَّمَا الْحَيَاةُ الدُّنْيَا لَعِبٌ وَلَهْوٌ. இந்த உலகம் இருக்கிறதே அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் வீண் விளையாட்டு, அது மனோ இச்சையின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு உலகம் என்றெல்லாம் இன்னைக்கு அர்த்தம் செய்வாங்க. அப்படி எப்படியெல்லாம் அர்த்தம் செஞ்சு சில பேர்கள் சொல்றாங்க, சில முன்னோர்கள் சொல்லித் தர்றாங்க. அப்படி அல்ல, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது 7 வருடங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குர்ஆன் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. சில முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சில ஆணிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 7 வருடங்களாக பிரித்து வைக்குமான ஒரு பிள்ளையை வளர்த்திட வேண்டுமா? இந்த ஆயத்திற்கு விளக்கம் செல்லக்கூடிய சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவார்கள், அதாவது 7 வயசு வரை அந்த குழந்தைகள் விளையாட வேண்டும். என்னென்ன விளையாட்டுகள் விளையாட வேண்டுமோ அத்தனை விளையாட்டுகளையும் விளையாட வேண்டும். அதற்கு பெயர் தான் லஹ்வு என்று சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்தில் விளையாட்டுடைய அந்த பக்குவத்தை என்றைக்கு அந்த குழந்தைகள் பெற்றெடுத்ததிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு 7 வயது வரை நல்ல விளையாட வைக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய பொறுப்பு என்று சொல்லித் தருகிறான் அல்லாஹ் தஆலா. இதை யாரும் இன்னைக்கு பின்பற்றுவதில்லை. சிறுவர்கள் தினம் என்று கொண்டாடுவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, அந்த சிறுவர்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உடல்நலம் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அவர்களுடைய மைண்ட், அவர்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமாக ஒரு நாட்டிலே படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன கியூபாவை சொல்றான். அந்த நாட்டில் அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட 95% மேல படித்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? ஸ்கூல்ல சேர்க்கிறதே 7 வயசுக்கு மேலதான் அவன் சேர்த்து அவங்க கண்டிஷன் வச்சிருக்கிறான்.
7 வயசுக்கு முன்னால நீ சேர்த்த அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சரியான அறிவுத்திறன் வளராது என்று சொல்லி தருகிறான். இந்த நாட்டுடைய கவர்மெண்ட் சொல்லி தருகிறது. நம்ம எல்லாம் சின்ன காலத்துல பார்த்தீங்க, அந்த காலத்துல படிக்கிற காலத்துல சொல்லி வலது கையை வந்து இடது கால தொட சொல்லுவாங்க, இடது காலை தொட சொல்லுவாங்க. அந்த காலை தொட்டுட்டா அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க, தொடர்ந்து சேர்க்க மாட்டாங்க. அப்ப எப்ப தொடுதுன்னா அவனுக்கு 6 வயசு 7 வயசு இருக்கும் போதுதான் அவனுக்கு அந்த காது தொடும், அப்பதான் சேர்த்துக்குவாங்க ஸ்கூல்ல. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல, பேச ஆரம்பிச்ச உடனே எல்கேஜி யூகேஜி. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றான் 3 வயசாச்சு பிள்ளை, எங்கடா பிள்ளை அப்படின்னு கேட்டா ப்ரீகேஜி போயிருக்கிறான். ஏன்னா வீட்டிலே அந்த தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் விளையாட வேண்டும், இது ஒரு பக்குவம் என்று சொல்லி தருகிறான் அல்லாஹ் தஆலா. அன்னமல் ஹயாத்துல் துன்யா லஅபுன், இந்த உலகம் வீண் விளையாட்டு உள்ளதுதான். எப்ப தெரியுமா? 1 வயதிலிருந்து 7 வயசு வரை அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அப்பொழுதுதான் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக, அறிவுத்திறன் குழந்தையாக, உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க குழந்தையாக அந்த குழந்தை முன்னெடுத்து வரும் என்று சொல்லி தருகிறார். 3 வயசுல கொண்டு போய் ஒரு வாத்தியாருக்கு முன்னால உட்கார வச்சா அந்த வாத்தியார் என்ன செய்வாங்க? 10-15 பிள்ளைகள் 50 பிள்ளைகள் இருக்கும்போது கம்பெடுத்து அடிக்க போவாங்க. பயம் ஏற்படும், வாத்தியார்களுக்கு உண்டான பயம் ஏற்படும், மனசுல ஒரு பயம் ஏற்படும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்ப இருந்து வரக்கூடிய இளைஞர்களை பாருங்க, ஒரு வீரமிக்கவர்களாக இல்லை, தைரியம் கிடைத்தவர்களாக இல்லை. இப்பொழுது இந்த குழந்தைகளை பாருங்க, ஒரு வீரம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பு கிடையாது, ஒரு உடல் ஆரோக்கியம் கிடையாது, உள்ளம் ஆரோக்கியம் கிடையாது, ஒரு வீரம் கிடையாது, ஒரு அதாவது எதையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடையாது. காரணம், சிறு வயதிலேயே ஒருத்தருக்கு அடிமையாக்கி போய் பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உலகத்திலே மாறிவிட்டது. விளையாடக்கூடிய பருவத்தில் நீ படி 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 என்று சொல்லி அவனுக்கு மூளையில மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி வைத்தால் அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? இதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 7 வயசு வரை அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டை கற்றுக் கொடுங்க. அமீருல் முஃமினீன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினாக இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்க வர போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க? இந்த குனிஞ்சுக்கிட்டு 4 கால்ல போற மாதிரி, அப்படி குனிஞ்சுக்கிட்டு 4 கால்ல போற மாதிரி பேர பிள்ளைய தீக்கி முதுகு மேல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அந்த பேர பிள்ளை பின்னால இருந்து வேகமா போ அப்படின்னு பின்னால வச்சு ஒரு கப்பை வச்சு அடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு வந்த அந்த சஹாபி கேட்டாங்க, வந்த ஒரு அமைச்சர் சொன்னாரு, என்ன அமீருல் முஃமினீன் நீங்க போய் பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருக்கிறீங்க? ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அமீருல் முஃமினீன் நீங்கள் போய் விளையாண்டு கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்கும் போது அப்பொழுதுதான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான லஹு ஸபியன் ஃபல்யத ஸாபலஹு, யாருக்கு குழந்தை இருக்கிறதோ அவன் விளையாட்டை கற்றுக் கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளையாட வேண்டும் பிள்ளைகளோடு. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் விளையாடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தாய்மார்கள் 1வது படிக்கிறவனுக்கு டியூஷன் பண்ணி போட்டுறாங்க. அட ஸ்கூலுக்கு போயிட்டான், 4 வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டான், அங்கதான் அவனுக்கு பெரிய தொல்லை. இங்கேயும் சரி, ஸ்கூல் விட்டு வந்தோம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட கூடாது, அதனால உடனே டியூஷனுக்கு போ. அவனுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டியூஷன். சரிடா, என்னடா டியூஷன்ல படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹோம்ஒர்க் பண்றதுக்கு கூட நம்ம காசு கட்டி படிக்க பண்ண வைக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய நாகரீகம் மற்ற ஒரு குழந்தைகளை வளர்க்க தெரியாமல் இந்த காலத்தை நாம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தேவை டென்ஷன் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் சேட்டை பண்ணக்கூடாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 7 வயசுல சேட்டை பண்ணணுங்கிறான். அல்லாஹ் பண்ண வை. இன்னைக்கு குழந்தைகளுக்கு என்ன, இதற்கு வீட்டுல தாங்க முடியல சேட்டை, அதனால மொபைல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மொபைல் இருக்கு. மொபைல கையில கொடுத்து அவனுக்கு அதாவது சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல், யோசிக்கக்கூடிய திறன் இல்லாமல் மூளையில ஒரு இடத்துல
அப்படியே உறங்க வைக்கக்கூடிய அளவிற்கு, படுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி கொடுத்து விட்டோம் பிள்ளைகளுக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 7 வயசு வரை அவனை விளையாட வை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சொல்ல ரொம்ப அற்புதமான விஷயம், லஹ்வுன் லஹ்வுன், வேடிக்கையான வயசு அப்படின்னு சொல்றான். இரண்டாவது 7 இருக்குது இல்ல, இரண்டாவது விளையாட்டு, அதாவது 7 இருந்து அந்த 14 வயசு வரை இருக்குது. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு விவரம் தெரியக்கூடிய வயசு. அந்த 7 வயசுல தான் விவரம் தெரியக்கூடிய வயசு. இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது இது என்று யோசிக்கக்கூடிய அந்த திறனை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, 7 வயசாகிவிட்டால் தொழுகைக்கு போகும்படி நீங்கள் ஏவுங்கள். பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரவங்க எப்ப தெரியுமா? 7 வயசான தான் கூட்டிட்டு வரணும். 3 வயசா இருக்கும் போது 2 வயசா இருக்கும் போது பள்ளிவாசலுக்கு கூட்டி விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. 7 வயசா இருக்கா, அதிலிருந்து உன் பிள்ளைய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வா. ஏன்? அப்பொழுதுதான் அவனுக்கு பக்குவம் பெறும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பக்குவம் அவனுக்கு வரும். முந்தா நாள் ஒருத்தர் வந்தார், முன்னால வந்து அதற்கு மோதினார் பக்கத்துல வந்து நிற்கிறாரு, சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் தான் அவர் நிற்கிறார். மோதினாரு பக்கத்துல அந்த சின்ன பையன், 2 வயசு 3 வயசு பையன், நடக்கக்கூடிய அந்த பையன். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் நிற்கிறார். நான் சொன்னேன், கடைசியில கொண்டு போய் அந்த பையன் விடுங்க, இல்லைன்னா அங்க போய் உட்கார வைக்கணும். 3 மாதிரி சொல்லுங்க ஒதுக்குறாரு. அதற்கு நம்மள ஓரம் கட்டுறாரு. தொழுது முடிஞ்சோன்னு சொல்லிட்டு இன்னும் விளங்காமல் நாம் இருக்கிறோம். எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் போயிருச்சு. 7 வயசுல பிள்ளைய பள்ளிவாசலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இது மதரசாவுக்கு அனுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறான், இருக்கு ஓத மாட்டேங்கிறான், இருக்கு வீட்டு ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், இருக்கு 7 வயசாகிட்டு அந்த மாதிரி சொல்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது 7 வயசான பிறகுதான் அவனுக்கு பக்குவத்தை எடுத்து சொல்லு, நல்லது கெட்டது அப்பொழுதுதான் விளங்க வைக்க வேண்டும். அந்த வயசுல நீ அதை சரியான முறையில் பக்குவப்படுத்து என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறார். நீ விளையாட்டு என்று சொன்னால், வேடிக்கையானது என்று சொன்னால், அந்த வயசுல தான் அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வயசு என்று சொல்லித் தருவார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள். 3ஆவதாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வயசு என்ன தெரியுமா? அந்த 3வது 7, 21 வயசு, 14 27 வயசு இருக்குல்ல. அல்லாஹு தஆலா அந்த வயசு சொல்லும் போது ரொம்ப அழகாக எப்படி சொல்றான் தெரியுமா? வஸீனத்துன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அலங்காரம் என்று சொல்லிக்கிறான். அந்த வயசுல தான் எல்லாத்தையும் ஆசைப்படணும். எதை பார்த்தாலும் அவனுக்கு ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. 10வது படிச்சுட்டேன்னா எனக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வேணும், பைக் மேல ஆசை அவனுக்கு. 10வது படிச்சு முடிச்சுட்டேன்னா பாஸ் ஆயிட்டியா, எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு அதற்கு ஆசை. எதை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய வயசு. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சும்மா வீட்டில் இருக்கும்போது சொன்னேன், ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு வாட்ஸ்அப்ல. ஒரு 19 வயசு பிள்ளைய மிஸ்ஸிங், கண்டுபிடித்து தாருங்கள், இது தொடர்பு, இந்த பெண்ணை எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடித்தீங்கன்னா இந்த பேருக்கு, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்ப பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, அதற்கு மிஸ்ஸிங் சொன்னாலும் அந்த பிள்ளை ஓடி போச்சுட்டாரு. அப்ப ஓடி போனதற்கு என்ன சொல்ல, மிஸ்ஸிங் சொல்றாங்க. ஓடி போனதுன்னா கேவலமா இருக்குங்களா? அப்ப 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு என்ன சொல்லுவான், கடத்தி விட்டது யாரும் பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் அந்த வயசு அது ஒரு பக்குவம், அதாவது எதை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய வயசு. அந்த வயசில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுல கவனம் செலுத்துறது அல்ல. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வந்துருச்சு, பரக்கத்னிசா என்ற ஒரு பெண் ஓடி போயிருந்தால் 19 வயசு, அவரை கண்டுபிடித்தார்கள், ஓடி போகல, மிஸ்ஸிங் அப்படின்னு வந்துச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வேறு ஒரு பையன், மாற்று மத சகோதர பையனுக்கு கோயில திருமணம் நடக்குது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் செய்யும் வரை, இவ்வளவு தூரம்
படிதாண்டி ஓடும் வரை என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்த? யாரும் யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான், அடையப்பா இந்த உலகம் வீண் விளையாட்டு என்று சொன்னால் 7 வயசுல உன் பிள்ளைக்கு விளையாட்டை கற்றுக்கொடு, 14 வயசுல உனக்கு பக்குவத்தை கற்றுக்கொடு. 14 வயசில் ஓதாதவன் எந்த காலத்தில் ஓத முடியாது, எந்த காலத்தில் ஓத முடியாது. 14 வயசில் நீ கல்வி ஞானத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த காலத்திலும் அவனால் படித்து முன்னேற்றிட்டு வர முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் எல்லாமே இருக்குதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அடையப்பா குர்ஆன் மட்டும் போதும், அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன, உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். என்ன தெரியுமா? வல் குர்ஆனு யுஅல்லிமுஹும் குல்ல ஷை, அந்த குர்ஆன் எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும், எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, ஜெரத்தையும் பிள்ளை எப்படியாச்சும் ஓத வைங்க, ஜெரத்தை எப்படியாச்சும் ஓதி கொடுங்க, ஜெரத்தை லேட்டா வரா, நீங்க அடிக்கிறீங்களா போறீங்களா அப்படின்னு. சரிம்மா பரவாயில்லம்மா, சரி அம்மா சொல்றாங்களே என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சரி வர சொல்லுங்கம்மா அப்படின்னா ஓத மட்டும்தான், சும்மா வேற எதுவும் செய்ய மாட்டான், ஓத மட்டும்தான் செய்யலாம். அட ஒரு கிதாபு வாங்கி படிடா மார்க்க சட்டத்தை படிக்கவே மாட்டான். சரி என்னடா 7 மணிக்கு தான் என் பிள்ளை வருவாங்க, கோச்சிக்கிறா, நான் கோச்சிக்கிட்டோமா 7 மணிக்கு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. 7:20 ஓடி போயிடுவான். ஏன்னா 7:50 அவனுக்கு ஒரு ஸ்கூல் பஸ் வருது. ஓடி முடிச்சா ஆட காணும். அட என்னடா அந்த ஓடி முடிச்சா ஆட காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவ வரத பார்த்து இவன் தம்பியை சேர்ந்து வருவான். இவன் தம்பி இப்ப காலேஜ் நிக்க வர்றதுல மத்தியான பள்ளிக்கு என்னைக்காச்சும் ஒரு கை வர்றான். என்னடா இது, அண்ணன் வரும்போது நீ வந்த, இப்ப நீ வர்றதில்ல, இவங்க எழுப்புறதே இல்லை. என்ன கடந்து பார்த்தா 10வது படிக்கும் போது 5 மணிக்கு இவன் டியூஷனுக்கு போகணும். எப்படி இருக்கு பத்தியலா? 10வது படிக்கும் போது 5 மணிக்கு இவன் டியூஷனுக்கு போகணும். அப்ப ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கு. 7 மணிக்கு டியூஷன் முடியும் காலையில. இந்த 7:50 பஸ் வருது. இந்த அரை மணி நேரம் கேப்ல போய் ஓதிட்டு வந்தது. ஓதி முடிச்சா பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் போடுது, அதோட முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்வான் தெரியுமா? இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்ன தெரியுமா? பரக்கத்தப்பா, உனக்கு பரக்கத். அது நீ குர்ஆனை உடைய பிள்ளைகளுக்கு ஓதி கொடு, ஓத சொல். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அல்லது 2 பக்கமாவது ஒரு ஜுஸ்வாவது உடைய பிள்ளைகளை ஓத வைக்கக்கூடிய வீட்டில் பரக்கத்து தானாவது இறங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் இந்த குர்ஆனை பரக்கத்தாக இறக்கி வைத்திருக்கிறேன், இந்த குர்ஆனை நான் ஷிஃபாவாக இறக்கி வைத்திருக்கிறேன், வீட்டிலே நிம்மதிக்காக நான் இறக்கி வைத்திருக்கிறேன், ரஹ்மத்தாக இறக்கி வைத்திருக்கிறேன். எல்லாம் கிடைக்க வேண்டுமா? நீ குர்ஆனை ஓது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். குர்ஆனை ஓது. யார் ஓதுறோம்? என் உள்ள வாழ்க்கையில ஒரு தடவை குர்ஆன் சொன்னா போதும் அப்படின்னு நம்ம ஓது வச்சிருக்கோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு ஆபத்தான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு குர்ஆனை ஈட்டி நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் வெகு தூரமாக போய்கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனை கையில் எடுப்பதில்லை. இன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பக்குவப்பட்ட அந்த 17 வயசுக்குள்ள 14 வயசுக்குள்ள அதை சரியான முறையில் கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் என்னைக்கும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கி கொடுங்களே. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அந்த 14க்கு அப்புறம் 16, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மன் தஅல்லமல் குர்ஆன வஹுவ ஃபதஸ்ஸின்னி அகலத்தஹு அல்லாஹு பிலஹ்மிஹி வதமிஹி. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சிறு வயதில் அந்த 7 வயசுல 14 வயசுக்குள்ள சிறு வாலிபம் சொல்றாங்க. சிறு வாலிபம். இந்த வாலிப வயசில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அவனுடைய சதையிலேயும் ரத்தத்திலேயும் அல்லாஹ் அதை கலந்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கலந்து விடுவான். நான் பெருமைக்கென்று சொல்லவில்லை, நான் பெருமைக்கென்று சொல்லவில்லை. அருமையானவர்களே, இந்த ஹதீஸை படிச்ச பிறகு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் பெருமைக்குன்னு சொல்லல, நான் ஓத ஆரம்பிக்கிற அந்த காலத்துல
முதல்ல ஓடுறது மதரசா அங்கேதான் வந்தேன். எங்க மரக்காப்பள்ளியில மஸ்து நூறு மதரசத்து நூறுன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அது தங்கி படிக்கக்கூடிய மதரசா இல்ல, இந்த ஊருக்காரங்க போயிட்டு படிக்கக்கூடிய மதரசா மாறிடுச்சு. அப்ப நல்லா இருந்துச்சு 1990. அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒல்லியா இருக்கேன், உடம்புல டிபி வியாதியிலே எல்லா வியாதியும் இருந்தது. எங்கேயோ போய் காட்டினாங்க, எங்கேயுமே ஷிஃபா கிடைக்கல. அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓத வைத்தான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். குர்ஆன் ஷிஃபாவாக இறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னான் அல்லவா, எல்லா நோயும் பறந்து போனுச்சு. நான் பெருமைக்கு சொல்லவில்லை, எல்லா நோயும் பறந்து போனது. நான் ஏதோ வீண் விளையாட்டுக்கு சொல்லல, என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடத்தில் சொல்லித்தேன், பெருமைக்கு சொல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒரு பெருமைக்கு சொல்லல, ஒரு நாளைக்கு 5 ஓதுறேன்னா எனக்கு தூக்கம் வருவதில்லை. தூக்கம் எத்தனை ஒரு மணியாக இருந்தால் ஓதிட்டு தான் படுக்கிறது ஒரு சிந்தனை வருகிறது அல்லவா. இதற்கு பெயர் நான் அசந்து போனேன். அல்லாஹ் தஆலா அவருடைய ரத்தத்திலேயும் சதையிலேயும் அதை கலந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதுதானோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா. நாம் யோசிக்கணும் சொல்றாங்களே, நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனோடு கலக்க வைக்கணும். அதுதான் அவர்களுக்கு உயர்வு, அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த நிலை. 21 வயசு வந்த வரையும் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில அது அழகு, அதாவது அது ஆசைப்படக்கூடிய வயசு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஜீனத்துன், அது அழகுபடக்கூடிய வயசு, ஆசைப்படக்கூடிய வயசு. எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும், எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும். அந்த வயசுல, அந்த ஆசைப்படக்கூடிய அந்த வயசுல நீ பக்குவமாக வளர்ச்சி எடு என்று சொல்லி தருகிறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த 21 கடந்துருச்சு பையன், 28 வயசு வரை எப்படி தெரியுமா, பெருமை அளிக்கக்கூடிய வயசுமா. அட படிச்சு நான் யாரு தெரியுமா, டாக்டர், நான் யாரு தெரியுமா, நான் இன்ஜினியர், நான் யாரு தெரியுமா, நான் எம்ஏ அப்படின்னு அந்த பெருமைக்குங்க பேசக்கூடிய வயசு அந்த வயசு. அந்த வயசுல அவனை பக்குவப்படுத்தி விடு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 28 வயசு வந்துருச்சுன்னு சொன்னால நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேற மாதிரியான சிந்தனைக்கு போயிடணும். நம்முடைய உயர்வு எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய அதாவது படித்து விட்டு இன்னைக்கு நிறைய பேர் சும்மா உட்கார்ந்து இருக்கு. அடிக்கடி சொல்றது உண்டு, அடே அப்பா ஓ செலவு காட்சி நீ போய் வேலை செய்ய, ஓ செலவு காட்சி நீ வேலை செய்ய, உன்னுடைய செலவுக்கு நீ போய் ஒரு கடையில் இருந்தோ ஒரு கம்பெனியில இருந்தோ ஏதாவது ஒரு இடத்துல போய் இருந்தாவது நீ ஒரு வேலை செஞ்சேன்னு சொன்னா ஒரு 8000 ரூபாய் கிடைச்சா அந்த 8000 ரூபாய் மிச்சம் தானே வீட்டுக்கு. நீ வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தேன்னா டெய்லி 100 ரூபாய் அம்மா கொடுத்துருவா. இவன் என்ன சொன்னா, பெட்ரோலை ஊத்திக்கிட்டு சர்ன்னு ஒரு சுத்துட்டேன். ஏன்னா 11 மணி 12 மணிக்கு உமா போனாலும் கேட்க மாட்டாங்க. அப்படித்தான் ஆயிப்போச்சு. இன்னைக்கு பைக் எடுத்துக்கிட்டு 10 மணிக்கு உமா பூட்டி தூங்கிடுவாங்க. கதவு பூட்டிட்டு அவன் கையில ஒரு சாவி இருக்கு. இப்ப உள்ள பசங்களுக்கு அது வேற. அட இஷா தொழுவிட்டு போகும்போது உமா கையில ஒரு சாவி வாங்கி வந்துடுறா. ஏன்னா இவன் போறது 1 மணிக்கு உமா தூங்கி 60 நிமிஷம் இருக்க முடியுமா? நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகிறது. அருமையானவர்களே, 28 வயசுக்குள்ள நீ எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை உன் டார்கெட் பண்ண வேண்டுமோ அந்த டார்கெட் பண்ணி வைத்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை தாண்டி 28 தாண்டி விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, பைனக்கும் வதகாஃபுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அந்த நேரத்தில் 28 தாண்டி இருக்கின்றா நீ இந்த உலகத்தில் உன் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய வயசு, உனக்கென்று ஒரு வாரிசுகளை பெற்றெடுக்கக்கூடிய வயசு. அதை தாண்டி போயிடாது, அதை தாண்டி போயிடாது. 28 வயசுக்குள்ள திருமணத்தை முடிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னப்பா கல்யாணம் முடிக்கலையா, நான் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகல. என்னத்தோட நீ செட்டில் ஆகல? நீ என்ன செட்டில் ஆக போகிறாய்? படிச்சு முடிச்ச காலத்துல 25 வயசுல வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு 28 வயசுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் கழிச்சு சம்பாதிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் யார் உனக்கு பொண்ணு கொடுக்க போறா? யோசிக்க வேண்டாமா? அடே உன் காலத்தை எப்படி யோசிக்க வேண்டும்? குர்ஆனை புரட்டிப்பார். 28 வயசுக்குள் நீ திருமணம் முடித்து வைத்துக்கோ. படித்து திருமணம் முடித்து அந்த திருமண காலத்தில் சம்பாதித்து செட்டிலாக வேண்டும், குழந்தைகளை பெற்று நீ செட்டிலாக வேண்டும்
வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது. எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? சிறுவர்கள் டே என்று சொல்லி சிறுவர்கள் தினம் என்று கொண்டாடுவது பெரிய விஷயம் அல்ல. சிறுவர்களுடைய எதிர்காலத்தை என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? ஆனா 4 வயசு பிள்ளைக்கு என்ன ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க. என்னதான் ஸ்கூல்ல இந்த காலத்துல படிச்சு கொடுக்கலாம் எனக்கு ஒன்றும் புரியல. யாராவது வாத்தியார் இருந்தா போச்சுக்கிறாரு. என்ன இந்த நாள் நேற்று எங்க ஊர்ல ஒரு கட்டுரை போட்டி நடந்துச்சு. கட்டுரை போட்டிக்கு மகனுக்கு கட்டுரை எழுதுகிற காமராஜர் என்ற தலைப்புல கட்டுரை எழுத சொன்னாங்க. அப்ப என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி காமராஜர் என்ற தலைப்பில் சொன்னாங்க. நான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன், என் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டேன், அங்க இன்டர்மெண்ட்ல பார்த்து எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ டீச்சரா அவங்க டீச்சரா? உள்ள டீச்சர் ஒரு தலைப்பை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தலைப்பில் எப்படி பேச வேண்டும் அல்லது எப்படி எழுத வேண்டும், எந்தெந்த டைமிங்கில் எழுதி முடிக்க வேண்டும் என்ற கோச்சிங்கே கிடையாது. இன்னைக்கு டீச்சர் மன்றத்தில் எல்லா வீட்டில் சொல்லிடுறது அம்மாமார்களுக்கு அல்லது மெசேஜ் போட்டுறது. பிள்ளைக்கு ப்ராஜெக்ட் 7 வயசு பிள்ளைக்கு ஒரு 4 வயசு பிள்ளைக்கு ஏங்க ப்ராஜெக்ட்? உட்காந்து வடிச்சுட்டு இருப்பான், அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. வீட்டுல சமைக்கிறதா அல்ல வீட்டுல போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றதா? இன்னைக்கு உள்ளது எது தேவையோ அதை படிச்சு கொடுக்கறதல்ல இன்னைக்கு. அதாவது டீச்சிங் 50 நிமிடம் என்று சொன்னால் 1 கால் மணி நேரம் கோச்சிங் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. யாரு கொடுக்கிறது? எல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது, ஒரு நோக்கம் இல்லாமல் போய்கிறது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், என்ன நடக்குது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப போய் நம்ம ஸ்கூல்ல போய் கேட்கறது இல்லையே. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசில் என்னென்ன கொடுக்க வேண்டும். கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், அடே அப்பா 28 வயசு ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை என்ன தலைவலிங்க சொல்லி முடிக்கணுங்களா? அந்த 28 வயசு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் அழகாக சொல்லுவான். உன்னுடைய வயசு எப்படி தெரியுமா? அந்த ஒரு பயிர் மாதிரி. நீ விதைச்சி ஒரு வயக்காட்டுல ஒரு நெல்லை போடுற, அது அப்படியே முளைச்சு பசுமையா வரும். அதுல உள்ள அறுவடை செய்து விட்டு அந்த கதிர்கள் எல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? பின்னால அப்படியே காஞ்சி போய் மஞ்சளிட்டு போய் ஒன்றுக்கும் உதவாமல் காட்டிலே பறக்க. இதாண்டா அவன் உலகம்னு சொல்றாங்க. வாழ்க்கையை எப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். 28 வயசுக்கு மேல உனக்கு வாழ்க்கையில சலிப்பு தட்டி போயிடும், எல்லாமே சலிப்பு தட்டி போயிடும். அப்ப அந்த வாழ்க்கையை ஒரு வெறுப்பான வாழ்க்கையாக அதற்கு பின்னால மாறிவிடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கடைசியில முடிக்குவான் பாருங்க. ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்லிவிட்டு சொல்லுவான், இதுல இந்த வாழ்க்கையில ஒண்ணு தண்டனை பெறக்கூடிய வாழ்க்கையை நீ வாழுவாய், அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய வாழ்க்கையாக வாழுவாய் என்று சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பான், உமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். நிறைய பேர் இதுக்கு அர்த்தம் எப்படி தெரியுமா வைப்பாங்க? ஏமாற்றும் உலகம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை ஏமாற்றும் உலகம். அப்படி அல்ல, சுவையை மறக்கக்கூடிய ஒரு உலகம். டேஸ்ட மறந்துடுவோம். காலையில சாப்பிட்ட இட்லி இப்ப இப்படி கேட்டு பாருங்க, நேற்று சாப்பிட்ட மாதிரி இல்லையே. அதே வயசு தான் சமைச்சிருக்கும், அதே இட்லி மாவுல தான் செஞ்சிருப்பாங்க, அதே சட்னி தான், நேற்று மாதிரி இல்லையே. சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? வாழ்க்கை நேற்று வாப்பா மூத்தா போயிருப்பாரு, அந்த கசப்பு நேற்று இருந்திருக்கு, இன்னைக்கு இருக்காது. நேற்று கல்யாணம் முடிச்சிருப்பான், அது மிகப்பெரிய இன்பத்தில் இருந்திருப்பான். 40 நாள் கழிச்சு போய் கேட்டு பாருங்க, அந்த இன்பம் இப்ப இருக்காது. இந்த உலகத்துல இன்பத்தை எல்லாம் தொண்டை வரைக்கும் அந்த எவ்வளவு பெரிய டேஸ்டான பிரியாணியா இருக்கட்டும், மந்தியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தொண்டை வரைக்கும். அதுக்கப்புறம் இதுதான் உலகம். இதுல நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அப்படியே பட்டியலிட்டு நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை சரியான வாழ்க்கையோடு வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, கடைசியில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வருவார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, 18 வயசு. எப்படி பக்குவப்படுத்துறாங்க பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனா முஆத் இப்னு ஜபல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஃப்தியாக திகழ்ந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. முஃப்தியாக திகழ்ந்தவர்கள். நிறைய பெரிய சரித்திரம், அது சுருக்கி சொல்றேன். முஆத் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்லுவாங்க, முஆத் யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். முஆத்
வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, முஆதே அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னை நான் பிரியப்படுகிறேன். ஒண்ணுமே புரியல, 18 வயசுல 18 வயசு, ஒண்ணுமே புரியல. நாயகமே என்ன சொல்றீங்க? திரும்ப திரும்ப சொல்றாங்க, 3 தடவை சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, உன் அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னை நான் பிரியப்படுகிறேன். தப்புன்னு புரிஞ்சுட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யார சொல்றா உங்களை நான் பிரியப்படுறேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லிட்டு சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊஸீக யா முஆத், நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன், உனக்கு உபதேசமாக சொல்லித் தருகிறேன், வாழ்க்கையில என்னைக்குமே விட்டுறாத. லா ததுன்ன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி, எப்பொழுதுமே ஒவ்வொரு வக்திலையும் இதை ஓதாமல் விட்டு விடாதே. ஏன்? முஆத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவாளி. அவர்கள் எப்படி பக்குவப்படுது, 21 வயசுல, அந்த 18 வயசுல அழகை, எதை பார்த்தாலும் அழகை விரும்பக்கூடிய ஒரு வயசு, எதை பார்த்தாலும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வயசு, நேயக்கூடிய வயசு. அந்த வயசுல எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவம், ஏனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை முஆத் பின் ஜபல்ட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மார்க்கத்துடைய விளக்கத்தை எப்படி அழகாக சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் சில கலிமாக்களை சொல்லித் தருவேன், அதை நீ ஒவ்வொரு பக்திலையும் ஓதாமல் விட்டு விடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? எல்லாருக்கும் தெரிந்ததான், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு, உன்னை நான் எப்பொழுதும் சதா நினைத்துக் கொண்டே இருப்பதற்கும், நீ தந்த நிஅமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், அழகான கலப்பற்ற இபாதத்துக்கள் செய்வதற்கும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்ற துஆவை நீ ஓதிக்கொண்டே இரு முஆதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபனை பார்த்து அழகான ஒரு திருப்புதலை திருப்பி விட்டாங்க. பார்த்தீங்களா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாட்டுடைய கவர்னராக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கவர்னராக மாறக்கூடிய ஆட்சிக்கு ஒரு எத்தனை வயசுலங்க? 19 வயசுல ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய திறமை ஒரு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்தது என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் யோசிக்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு பக்குவப்பட வேண்டும் என்பது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுவர்கள் தினம் என்பது கொண்டாடுவதற்கல்ல, எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை சரியான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com